உலகம் முழுவதும் பறந்து விரைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்து கொண்டிருப்பது ஆனி மாத ராசி பலன்கள் 2025ங்க. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவுபடுவதுங்க. நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எடுத்துனா ஆள் கொடுத்து வச்சுருங்க. நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரேங்க. உங்களுடைய ஜோதிட சம்பந்த கேள்விகள் உடனுக்குடன் பதில் தரணும். இலவசமாக 2 கேள்விகள் கேட்டுக்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ் உங்கள் பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரத்தை குறிப்பு கொண்டு உங்களுடைய கேள்வி எல்லாம் கேளுங்கள். உங்களுக்கு பதில்கள் கொடுக்கப்படும். இப்போ அதாவது காலபுருஷத்துக்கு 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடியது சுக்கிர பகவானின் ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஆனி மாத பலன்கள் 2025 எப்படிப்பட்ட பலன்கள் கிரக நிலை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார். அப்போ லக்கி பாஸ்கராக மாறும் ரிஷபராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் தங்கம், பணம் வந்து சேர இருக்குதுங்க. இப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரையில் ஆனி மாதம் இருக்குது. விஸ்வாச வருஷம் ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரையிலான ஆனி மாதத்தில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகும் பலன்கள் என்ன, பரிகாரம் என்ன, அதிர்ஷ்டங்கள் என்ன, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இந்த காலகட்டம் என்ன அப்படின்றத வச்சு பார்க்க இருக்கிறோம் இந்த மாதம். அப்போ நீங்கள் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் பார்க்க இருக்கிறார். உடைய பொதுவாகவே உத்தராயணத்தினுடைய 6வது மாதம் என்று சொல்லக்கூடியது கடைசி மாதம் ஆனி மாதம். மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களும் மாற்றத்தை வைத்து கணக்கப்படுகிற இந்த மாத பலன்கள். சூரியன் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு எடுத்து செல்வதை வைத்து இந்த மாதத்தை நம் எப்படி கொண்டு போக இருக்கிறோம், இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட அற்புதமான காலகட்டமாக மாற்ற இருக்கிறது, இதை பற்றியெல்லாம் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் செய்வதெல்லாம் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். ஒவ்வொரு லைக் பண்ணும்போது எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் தூண்டுவதமாக இருக்குதுங்க. நீங்கள் லைக் பண்ணுறதுட்டும் புதிய நபர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம்னாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை கவனத்துக்கு கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாத கிரகங்கள் என்ன அப்படின்னு வச்சு பார்க்கிறோம். மாத கிரகங்களை இப்போ கணக்கிட்டு பார்க்கும் பொழுது இந்த ஆனி மாதத்தில் ரிஷப ராசியில் நம்ம எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறோம் அப்படி பார்க்க இருக்கிறோம். ரிஷப ராசிக்கு இதனால் வரைக்கும் இல்லாத அளவிற்கு மாற்றத்தையும் எதிர்பார்ப்பையும் நாம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. நீங்கள் தாங்க இந்த மாதத்துக்கான ஹீரோ என்று சொல்லக்கூடியது, லக்கி ஸ்டார் என்று சொல்லக்கூடியது இது நீங்கள் தாங்க. இதனால் வரைக்கும் கிரகங்கள் எப்படி இருந்தாலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் இதனால் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளாக பெரும் அவதிக்குள்ளான மாதமாக நீங்கள் வருஷமாக பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு சில அற்புத நிகழ்ச்சிகள் நடக்க இருக்குதுங்க. லக்கி என்று சொல்லக்கூடிய சாக்போர்ட் கிடைக்க இருக்குதுங்க. பெரிய பெரிய பதவிகளும் பெரிய பெரிய வேலை விஷயங்களும் பெரிய பெரிய தொழில்களும் உங்களை தேடி வர இருக்குதுங்க. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வாழ்க்கை என்று எது என்பதை பற்றி உங்களுக்கு ஒரு புரிதலை உண்டாக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க. கிரகங்களை பார்க்கும்பொழுது தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார். தொழில் மற்றும் விவசாயம் பார்க்கக்கூடிய நண்பர்கள் தொழிலில் நல்ல மாற்றத்தையும் உங்களுடைய முன்னேற்றத்தையும் காண இருக்குதுங்க. ஏன்னா குரு பார்வை 2ஆம் இடத்தில் விழுகிறார். கடந்த 2 வருஷங்களாக படாபடப்பட்டு வெளியே வந்திருக்கீங்க. இந்த மாதத்திலும் நல்லா இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாயம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்கள் விவசாயம் எல்லாமே தெளிவாக இருக்குது இந்த காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் பார்க்கும்போது உங்களுக்கு அதாவது திருமணம், காதல் யோகம் இதெல்லாம் இந்த காலகட்டம் ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்ல விதத்தில் அமைய இருக்குதுங்க. இதனால் வரைக்கும் இல்லாத அளவிற்கு திருமணத்துக்காக காத்து போலும் இதன் பிறகு திருமணத்துக்கான ஒரு லக்கி என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்குதுங்க. புதிதாக திருமணம், காதல் திருமணம் செய்வர்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குதுங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குடும்பம் பிடிக்க போகுது. 2ஆம் இடத்தை பற்றி தனவாக குடும்பஸ்தானம், குடும்பாதிபதி தன்னுடைய வீட்டை பார்ப்பதால் எல்லா விதத்திலும் நன்மை தரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. நீங்கள் நினைத்ததை யாவும் வெற்றிகரமாக மீட்டக்கூடிய மாதம் இந்த மாதம். உடல்நிலை எப்படி இருக்க போய் உடல்நிலை பொறுத்தவரை பார்க்கும்போது கொஞ்சம் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. வெளி உணவை தவிர்க்க வேண்டும். உடல் உஷ்ணம் உபாதைகள் ஏற்பட்டு நீங்கும்.
சோறு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அந்த மாதிரி இருக்குங்க. எவ்வளோ தூங்கினா தூக்கமின்மை இல்லை அப்படிங்கிறது ஒரு இயக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்க்கும்போது உங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இந்த மாதத்தில் எப்படி இருக்க போகிறாங்க. கல்வி மற்றும் செல்வம், அதாவது பள்ளிக்கூட பயனுடைய மாணவ செல்வங்களுக்கு இந்த காலகட்டம் எல்லாமே ஏற்ற காலகட்டமாக அந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய இருக்குதுங்க. எல்லா விதத்துலேயும் நல்ல ஒரு மாற்றத்தையும் எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் நல்லா இருக்குங்க. படிப்பு போன்ற விஷயங்கள், படிப்பறிவு பொறுத்து பார்க்கும்போது வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் ஒரு சிறந்ததாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. எல்லா விதத்திலும் நல்ல ஒரு ஏற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம். போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் மென்மேலும் வளரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எண்ணிய யாவில் கைகூடி வரும் இந்த காலகட்டம் அவர் பார்க்குறோம். அடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வீடு மனை வாங்கும் யோகம் இருக்க போயின்னு பார்க்குறோம். சரிங்களா? அதாவது பேச்சில் நல்ல இனிமை நளினம் இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்குதுங்க. இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாகவும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றக்கூடிய பாதையாகவும் இருக்குதுங்க இந்த காலகட்டம். அப்போ உங்களுக்கு இந்த காலத்தை பயன்படுத்தியும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரிஷப ராசியின் முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். இதனால் வரைக்கும் வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய காலகட்டத்தை நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் உயர் பதவிக்கான வாய்ப்புகளும் கிடைக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரிஷப ராசியில் முதல் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் உடலில் உபாதை, உடல் உஷ்ணம் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கள் இருக்கிறதுங்க. அடுத்தது கார்த்திகை நட்சத்திரம், அது ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு, அதாவது மென்மேலும் தொழிலில் நல்ல அபிவிருத்தி, தொழில் விருத்தி ஏற்படுத்துகிற காலம். புதிதாக தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு தொழிலுக்கு தொடங்கி நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படுற வண்ணம் இருக்குதுங்க. 12ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிர பகவான், 12ஆம் என்பது மறைவு ஸ்தானம், சுக்கிரனுடைய காலகட்டம் என்பது 12ஆம் இடத்தை சாரம் ஏற்றக்கூடிய காலகட்டம். அதாவது இந்த காலகட்டம் பார்க்கும்போது ஒரு பிற்பாதியில் தூக்கம் நல்ல ஒரு மாற்றத்தை கூடுது. பண உறவு அதிகரிக்கிறது. வெளிநாட்டில் போகிறதுக்கு உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும். வெளிநாடு பயணம் சென்று வருவதற்கான யோகமும் இருக்குதுங்க. ராசிக்கு 8ஆம் இடத்தை அதிபதியான குரு உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறார். இந்த காலகட்டம் உங்களுடைய ஜூன் மாதம் முதல் 15 வரை காலகட்டம் நல்லா இருக்குதுங்க. வீடு மனை யோகம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கு. 12ஆம் அதிபதி உங்களை பார்க்க இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லாபம் தரும் அப்படின்னு பார்க்கும்போது எதுலனாக்கா சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் கிரகங்களும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் பெரிய ஏற்றம் உண்டாகும். புதிய வீட்டின் மூலமாக மிகப்பெரிய லாபங்களாக சம்பாதிக்கும் யோகம் உண்டாக இருக்குதுங்க. தாயின் மூலம் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தாயாருக்கு உடல் உபாதைகள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கள் இருக்குதுங்க. கொஞ்சம் தாயார் விஷயம் சற்று கவனமாக இருப்பது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் பேச்சில் நல்ல ஏற்றம் உண்டாகும். படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பதால் பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் மாதமாக இந்த மாதம் இருக்கு. புதிய வீடுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும், கேது இருப்பதால் சிறு குழப்பங்கள் வந்து மறையக்கூடிய காலகட்டமும் உங்களுக்கு இருக்குதுங்க. பார்த்துங்க. இந்த 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் ஜூன் மாதம் 21ஆம் தேதி பிறகு ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெற்றிருப்பது ரொம்ப பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தும் காரியமும் அனைத்தும் ஜெயம் உண்டாகுங்க. அடுத்து பார்க்கும்போது இதில் கடைசி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது மிருகசீரிஷம். மிருகசீரிஷக்காரர்கள்லாம் உங்களுக்கு வண்டியில் செல்லும்போது சற்று கவனம் தேவை. பிறரிடம் பேசும்போது பேச்சில் நிதானம் தேவை. எடுத்த காரியம் யாவும் கொஞ்சம் சிறிது தாமதத்துக்கு பிறகு உங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்குதுங்க. எல்லாத்துலேயும் நீங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான லக்கி பாஸ்கராக மாறக்கூடிய காலகட்டமும், இந்த ஆணி மாதத்தில் அள்ளித்தரும் அற்புத யோகத்தையும் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம் இருக்குதுங்க. இந்த நேர்களே ரிஷபராசி நண்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ கட்டணம் பண்ணுறீங்க. அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பற்றி சந்திக்கும் வரை உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இருந்துங்கள். நன்றி, வணக்கம்.